ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட் பற்றி தாங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கோல்டோட ரேட்டு ரொம்பவே லாஸ்ட் நாளில் ரொம்பவே குறைஞ்சி வந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் டேயில் இவ்வளோ குறைஞ்சிருக்கனால மக்கள் எல்லாருமே கொஞ்சமே ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 22 கேரட் 24 கேரட் சில்வர் ரேட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். கோல்டோட ரேட் வந்து வாரத்தில் லாஸ்ட் நாளான இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரனுக்கு 160 ரூபா குறைஞ்சிருக்குங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ 22 கேரட் எவ்வளோல ரன் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ 22 கேரட் கோல்டோட ரேட்டு எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேவா? ஸோ 22 கேரட்டில் ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ ரூபாயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6805 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா? ஓகே, இதே இது அப்போ ஒரு சவரனுக்கு வந்து அப்போ எவ்வளோல ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு சவரனுக்கு வந்து 54,440 ரூபாயில் வந்து ரன் ஆகுதுங்க. ஓகேவா? ஸோ 22 கேரட் வந்து இவ்வளோ தான். ஒரு கிராம் 6805, ஒரு சவரனுக்கு வந்து 54,440 ரூபாயில் ரன் ஆகுது. வாங்க 24 கேரட் இவ்வளோ ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 22 கேரட் அப்புறம் 24 கேரட் இந்த ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்து ரேட்டு குறையும் கூடுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 24 கேரட் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம அதிகமாக வாங்குவோம். ஸோ அதனால் இதோட ரேட் வந்து கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7,275 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா? அப்போது ஒரு கிராமுக்கு ஒரு 8 பவுன், அதாவது ஒரு பவுனுக்கு 8 கிராம் எவ்வளோல ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 58,220 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா? ஸோ 24 கேரட் வந்து அது வந்து 54,000 வந்துச்சு. இது வந்து 58,000 வருது. ஒரு 4,000 டிஃப்ரெண்ட்டில் இருக்குங்க. ஓகேவா? ஓகே, வாங்க சில்வரோட ரேட்டு பார்த்துக்கலாம் வாங்க. கோல்டோட ரேட் எல்லாமே பார்த்துட்டோம். சில்வரோட ரேட் பார்க்காம போனால் எப்படிங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு கிராம் வெள்ளி வந்து எவ்வளோல ரன் ஆகுதுன்னா 100 ரூபாயில் வந்து ரன் ஆகுதுங்க. அப்போது ஒரு கிலோ வெள்ளியோட ரேட் எவ்வளோன்னா 1,00,000 ரூபாயில் ரன் ஆகுதுங்க. ஐயோ அப்பா, முடியலையா? ஒரு கிலோவுக்கு 1,00,000 ரூபாய் போயிட்டியா? 96 ரூபா, 95 ரூபா, 70 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ ரேட்டு கூடியிருக்கு. ஸோ இனிமேல் வருங்காலத்தில் ரொம்பவே கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்களாங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். டுமாரோ பார்க்கலாம். பை பை.